அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னைக்கு ஃபேமிலி கேதரிங்க்கு ரைஸ் குக்கர்லேயே மந்தி தான் வைக்கிருந்தேன். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? சிக்கனை மந்தி மசாலா போட்டு மெரினேட் பண்ணி 2 மணி நேரம் வச்சுருந்தேன். அதை ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மந்தியுடைய வீடியோ சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவுமே ஒரு எளிமையான மெத்தடில் இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருந்தேன். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வீதம் நம்ம ஸ்டாக்கில் கலந்து ரைஸ் குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சாதத்துக்கு தேவையான அளவு ஆயில், பட்டர், அப்புறம் பிரிஞ்சிலி, சாப் பண்ண வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டு அந்த ஸ்டாக்கில் ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்து புழுங்க போட்டால் மந்தி ரைஸ் குக்கரில் ரெடி ஆகிடும். ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்த சிக்கனில் கபாப் மசாலா பூசி விட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை கொடுத்து எடுத்துக்கலாம். எல்லா சிக்கன் பீஸையுமே நல்லா லேசாக பொரிச்சு, ஏன்னா ஏற்கனவே குக்கான சிக்கனுங்கிறதுனால லைட்டாக மசாலா பொரியிற அளவுக்கு பொரித்து அந்த மந்தி ரைஸ் மேலே பரத்திக்கிறேன். ஒரு கப்பில் கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்து ஒரு சார்கோல் பீஸை ஃபயர் பண்ணி உள்ளே சேர்த்து அந்த ஸ்மோக் எஸ்கேப் ஆகாமல் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி இருந்தால் சூப்பரான மந்தி ரெடி ஆகிடும். டீட்டெயில்டு வீடியோவுக்கு என்னோடய சேனலை விசிட் பண்ணுங்கள். வெங்காயம், முந்திரி, பாதாத்தையெல்லாம் பொரித்து மேலே போட்டு சர்வ் பண்ண செம்மையான டெம்டிங்காக இருந்துச்சு. இது கூடவே கோழி சில்லறைகளை பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன். சிக்கன் பிடிக்காதவங்களுக்கு மட்டன் கிரேவி, மயோனஸ், அப்புறம் தக்கூஸ் அப்படின்னு மந்திக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி சர்வ் பண்ணியாச்சு. என்னதான் பிரியாணி, புலாவ், சோறுன்னு இருந்தாலும் பசங்க லீவில் இருக்கிறதுக்காக மந்தினா அவங்க ரொம்பவுமே பிரியமாக சாப்பிடுவாங்க. அன்னைக்கு சூப்பராகவே வந்துருந்துச்சு மந்தி. இது கூட வெயிலுக்கு இதமான கிருணிப்பழ ஜூஸ் சர்வ் பண்ணியிருந்தேன். இதை சுத்தம் பண்ணி பீஸ் போட்டு பிளெண்டரில் கொடுத்து கண்டென்ஸ்டு மில்க்கு தேவையான அளவு சுகர் அப்புறம் ஐஸ் போட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணேன். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. டெசர்ட் இல்லாமல் ஃபீஸ்ட் கம்ப்ளீட் ஆகாது. என்னோட அண்ணன் பொண்ணு அவளுடைய கைவண்ணத்தை காட்டியிருந்தா. பிஸ்கெட், அப்புறம் மேங்கோ க்ரீம், மேங்கோ பல்ப்லாம் போட்டு 3 லேயராக பண்ணுறது. அது செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. மேங்கோ சீசன் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த ரெசிபியை சீக்கிரமாகவே நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.